अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين अमूमन हम जब अल्लाह ताला के फज़ल பொதுவாக और इनाम அல்லாஹ்வுடைய அருள்களையும் வெகுமதிகளையும் பார்க்கிற போது से நம்மில் பெரும்பாலாரின் நாவில் और इनाम के जिक्र पर அல்லாஹ் உடைய அந்த அருளை பார்த்து அதனை குறிப்பிடும் வகையில் அல்ஹம்துலில்லாஹ் வெளிப்படுகிறது. गहरे मानी का इल्म हो या ना हो, அவருக்கு அல்ஹம்து என்பதன் ஆழிய பொருள்கள் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, ये एहसास जरूर है ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலில் வசிப்பதன் காரணமாக ஒரு अल्हम्दुलिल्लाह जरूर பகட்டுக்காவது அல்ஹம்துலில்லாஹ் கூற வேண்டும் என்ற உணர்வு உள்ளது. को भी ये மிகவும் குறைந்த அறிவு படைத்தவர்களுக்கும் கூட இந்த வார்த்தையை கூற வேண்டும் என்ற உணர்வு உள்ளது. जो अल्लाह ताला की तारीफ की तरफ इशारा करते हैं। இந்த சொல் அல்லாஹ்வை புகழ்வதின் பக்கம் சுட்டி காட்டுகிறது. எனவே ஓர் அஹ்மதியின் வாயிலிருந்து மகிழ்ச்சியான தருணத்தில், खुशी पहुंच रही हो, இறை வெகுமதி இறங்கும் தருணத்தில், அல்லது ஏதாவது வழியில் हो रहे हो, अल्लाह ताला இறைவன் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று உணரும் போது तरीके से அல்ஹம்துலில்லாஹ் ये एहसास हो, கண்டிப்பாக வெளிப்படுகிறது. ताला मुझे नवाज रहा है, तो अल्हम्दुलिल्लाह जरूर निकलता है। ஒருவருக்கு சொந்த மகிழ்ச்சியாக அது இருக்கலாம், அல்லது ஜமாத் ரீதியான அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கலாம். ये जमाती तौर पर अल्लाह ताला அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல் இது போன்ற தருணங்களில் और ये கண்டிப்பாக ஒரு அஹ்மதியின் நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும். हर ऐसे मौके पर एक अहमदी के मुंह ஆனால் இந்த சொல்லை பயன்படுத்துவது சொல்பவருக்கு लेकिन इन இன்னும் அதிகம் பரக்கத்து கிடைக்க காரணமாகிறது. अल्फाज कहने அவர் சிந்தித்து அதன் ரூஹை புரிந்து கொண்டு அவ்வார்த்தையை கூற வேண்டும். जाता है जब वो सोच समझकर उसकी रूह को जानते हुए ये अल्फाज कहे। हम अहमदी खुशकिस्मत हैं कि நாம் அஹ்மதிகள் நற்பேறு பெற்றவர்கள். நாம் मौत को இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மஹதியை ஏற்றுக்கொண்டுள்ளோம். और इस ईमान की वजह से हमें अल्हम्दुलिल्लाह இந்த ஈமானின் காரணத்தால் पुरानी लफ्ज के मानी அல்ஹம்துலில்லாவின் பொருளோ அல்லது दिक्कत எந்த ஒரு குர்ஆனின் வசனங்களின் பொருளையோ हमारी इस तरफ तवज्जो हो, அதனுடைய ரூஹை விளங்குவது நமக்கு சிரமமாக இல்லை. इस्लाम ने अल्लाह ताला से इल्म पाकर ஆனால் நிபந்தனை என்னவென்றால் நமக்கு அதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து அறிவை பெற்று நமக்கு அதன் ரூஹை கொண்டு ஒளியூட்டி உள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லுக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு வகையில் விளக்கம் கூறியுள்ளார்கள். நான் இப்போது ஹம்த் என்ற சொல்லின் சுருக்கமான விளக்கத்தை அவர்களது வார்த்தைகளில் விளக்குகிறேன். அன்னார் கூறுகிறார்கள், ஹம்த் என்பது ஒருவரது சிறந்த செயலை பாராட்டும் வகையில் பாராட்ட தகுதி படைத்தவரை பார்த்து கூறப்படுகின்ற சொல்லாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஹம்த் என்பது ஒருவர் சுய விருப்பத்தால் ஒருவருக்கு வெகுமதி அளித்திருந்து அதனை பாராட்டும் பொருட்டு கூறப்படுகின்ற புகழ்ச்சியாகும். மேலும் தனது விருப்பத்திற்கு ஏற்ப அந்த வெகுமதியை வழங்கியுள்ளார். ஹம்தின் உண்மை நிலை யதார்த்த தகுதி அவனுக்கே உரியது. அதற்கு தகுதியானவன் எல்லா அருள்களின் ஊற்றாக இருக்க வேண்டும். தனது அகப்பார்வையினால் ஒருவருக்கு உபகாரம் செய்பவனாக இருக்க வேண்டும். அறியாமலோ அல்லது ஏதேனும் நிர்பந்த சூழ்நிலையின் காரணத்தாலோ அவ் உபகாரத்தை செய்பவனாக இருக்கக்கூடாது. இந்நிலை ஹபீரும் பசீரும் நன்கறிந்தவனும் அகப்பார்வையுடனும் ஆகிய இறைவனிடம் மட்டுமே ஹம்தின் இந்த பொருளளவிலான தகுதி காணப்படுகிறது. அவனே கருணையாளன் ஆவான். முதலிலும் கடைசியிலும் உள்ள எல்லா அருள்களும் அந்த இறைவனிடமிருந்து மட்டுமே கிடைக்கின்றது. இவ்வுலகிலும் மறு உலகிலும் எல்லா புகழும் அவனுக்கே உரியது. அவன் அல்லாத மற்றவர்களை புகழ்வதும் கூட அவனிடமே திரும்புகிறது. இந்த ஹம்த் என்ற சொல் இவ்வளவு பொருள்களையும் பொதிந்துள்ளது. இவ்விஷயத்தை முன்னிறுத்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் அதுவே உண்மையான ஹம்த் ஆகிறது. ஒரு மோமீன் இறைவனுக்கு இதனையே செய்ய வேண்டும். திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த ஹம்த் என்ற சொல் அல்லாஹ்வுடைய புகழின் பக்கம் கவனம் ஊட்டியவாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் நான் இந்த மேற்கோளின் அடிப்படையில் கூறுவேன், விளக்கமளிப்பேன். அதில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஹம்து குறித்து கூறிய கருத்துகள் இவ்வாறாகும். ஹம்து என்பது புகழுக்கு தகுதியான ஒருவர் செய்த சிறந்த செயலுக்காக அவருக்கு வழங்கப்படும் புகழ்ச்சியாகும். மனிதர்களிலும் பலருக்கு பல வகையில் புகழ்ச்சி செய்யப்படுகிறது. ஆனால் அவனே புகழுக்கு தகுதியானவன். அல்லாஹ்வை தவிர அதற்கு தகுதியானவர் வேறு யார் இருக்க முடியும்? எனவே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும், எல்லா புகழ்ச்சிகளும் அல்லாஹ்வுக்கே உரியன. காரணம், அவனே புகழ்ச்சிக்கு எல்லாரையும் விட அதிக உரிமையாளன் ஆவான். அன்னார் கூறுகிறார்கள், வெகுமதிகளை வழங்கக்கூடிய அவ்விறைவன் தனது சுய விருப்பத்தால் வெகுமதிகளை வழங்கினான். அல்லாஹ்வுடைய வெகுமதி இறங்கும் போது வெகுமதியை பெறுபவருக்கு அவரது அமலை விட அதிகமாக இறைவனின் விருப்பத்தால் கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா சில நேரம் தனது ரஹ்மானியத்தின் பண்பை வெளிப்படுத்தியவாறு எந்த அமலும் இல்லாமலும் கூட வழங்குகிறான். அல்லது எவ்வளவு அமல் செய்யப்பட்டதோ அதனை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக வழங்கி விடுகிறான். அல்லது ரஹீமியத் என்ற பண்பின் ஒளியின் கீழ் வெகுமதி வழங்குகிறான் எனில் அதுவும் இறைவன் தனது விருப்பத்தினால் வழங்குகிறான். அல்லாஹ்வே அடியானுக்கு தௌஃபீக் தருகிறான். அவன் ஒரு வேலை செய்தால் அல்லது துஆ செய்தால் அதன் விளைவாக நல்ல விளைவு ஏற்பட செய்கின்றான். பிறகு அடியானுக்கு அருள் புரியவும் செய்கின்றான். பிறகு மூன்றாவது விஷயமாக கூறுகிறார்கள், தனது விருப்பத்திற்கு ஏற்ப அவன் உபகாரம் செய்கிறான். இறைவனை விட அதிகமாக யார் விருப்பத்திற்கு ஏற்ப கருணை காட்ட முடியும்? அல்லாஹ் தஆலா அடியான் மீது தனது கருணையை காட்ட விரும்பினான்.
उसकी मशीयत के साथ காரணம் शामिल हो जाएं அவன் தனது ரஹமத்தை மிக பரந்ததாக ஆக்கியுள்ளான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி होती है அவனது விருப்பத்துடன் இணையும் போது इहाता भी नहीं कर सकता. பிறகு வெகுமதிகள், அருள்கள், பேருபகாரங்களின் பெருமழை பொழியத் தொடங்குகிறது. जमात के साथ नजर आती है क्योंकि अल्लाह ताला के वादे और फैसला மனிதனால் அதனை அளவிட முடியாது. இக்காட்சி நமக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் மட்டும்தான் இக்காலத்தில் தென்படுகிறது. हकदार वो जात होती ஏனெனில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி है तमाम जिससे தீர்ப்பு அவர்களின் வெற்றியை அறிவிக்கின்றது. பிறகு அடுத்த விஷயமாக அவர்கள் கூறுகிறார்கள், जब अल्हम्दुलिल्लाह इंसान कहे ஹம்தின் உண்மையான உரிமையாளன் कहे कि सिर्फ अल्लाह ताला யாரெனில் அவனிடமே எல்லா அருள்கள் மற்றும் ஒளியின் ஊற்றுகள் பீரிட்டு வெளிப்படுகின்றன. ஆகவே மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும்போது जमीनों आसमान இதனை சிந்தித்தவாறு கூற வேண்டும். फरमाता है அல்லாஹ்வின் சுயம் மட்டுமே மனிதனுக்கு எல்லா அருள்களையும் கொண்டு சேர்க்கிறது. दूर है அவனே வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஒளியாகவும் இருக்கிறான். उसकी तरफ बढ़े அல்லாஹ் கூறுகின்றான், झुके और यूं फिर அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லார், हम करने वाला बनकर अंधेरों से அவன் ஒளியாக இருக்கிறான். ऐसा इंसान எனவே அவன் பக்கமே மனிதன் திரும்ப வேண்டும், அவனையே முன்னோக்க வேண்டும், अल्लाह ताला के அவன் முன் குனிய வேண்டும். இவ்வாறு மனிதன் உண்மையான புகழ்பவனாக ஆகி இருள்களிலிருந்து आमन ஒளியை நோக்கி முன்னேறிக் கொண்டே செல்கிறான். இங்கு பிறகு அல்லாஹ்வுடைய பேருபகாரத்தின் ஒரு புதிய கருத்து ஆரம்பமாகிறது. जो ईमान ला அல்லாஹ் கூறுகின்றான், और उन्हें அல்லாஹ் வலியுல்லஸீன ஆமனு யுக்ரிஜூனஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். और जिस बंदे का அல்லாஹ் தஆலா ஈமான் கொள்வோரின் நண்பனாகி விடுகிறான். फिर उसे அவனை இருள்களிலிருந்து வெளியேற்றி कभी ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். इदराक हासिल होता है எந்த மனிதனுக்கு அல்லாஹ் நண்பனாகி விடுவானோ ताला के एहसानों का भी பிறகு அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் குறித்த ஒரு புதிய கருத்து கிடைக்கிறது. गोया हकीकी हमद करने वाला பிறகு அவருக்கு அல்லாஹ்வின் அருள்களின் ஒரு புதிய தொடர் ஆரம்பமாகிறது. बनता है और इस वारिस बनने का एक உண்மையான ஹம்து செய்பவர் இறைவனின் அருள்களின் வாரிசாகிறார். एक के बाद दूसरा बदल होता வாரிசாவதற்கான முடிவிலா தொடரும் ஆரம்பமாகிறது. है. फरमाया कि ये भी याद रखने वाली बात है कि अल्लाह ताला ना किसी को ஒன்றுக்கு பிறகு மற்றொன்று पूरी तौर पर एहसान कर என அருள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. मजबूरी के तहत बल्कि பிறகு அன்னார் கூறுகிறார்கள், सीरत ये एहसान இன்னும் நினைவில் கொள்ளத்தக்க விஷயமாவது कि मैं ये एहसान कर रहा हूँ அல்லாஹ் எவர் மீதும் அறியாமல் கருணை காட்டுவதில்லை, लेकिन बंदे को அல்லது எந்த நிர்பந்தத்தினாலும் கருணை காட்டுவதில்லை. कि अगर तुम शुक्रगुजार बनोगे हकीकी हम மாறாக தனது அகப்பார்வையினால் கருணை காட்டுகின்றான். हक अदा कर தான் கருணை காட்டுவதை அறியவும் செய்கின்றான். அதற்கு பிரதிபலனும் வாங்க மாட்டான். ஆனால் मेरी ये इनामात அடியானுக்கு இதனையும் கூறிவிட்டான், बढ़ते चले जाएं நீங்கள் நன்றி செலுத்தினால், और ना உண்மையான ஹம்து செய்தால், और एहसानात அடியாரின் உரிமையை நிறைவேற்றினால், லஅஸீதன்னக்கும் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ये எனது வெகுமதிகளும் உபகாரங்களும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். और हकीकी हम இந்த வெகுமதிகள் மற்றும் கருணைகள் இவ்வுலகில் மட்டும் உங்கள் மீது இறங்குவதில்லை, चले जाओगे. மாறாக அவ்வுலகிலும் உங்கள் மீது இந்த வெகுமதிகளும் கருணைகளும் இறங்கும். इस बात को भी याद रखो कि इस दुनिया में जो तारीफ பிறகு ஹம்தின் ताला के முடிவிலா பழங்களை உண்டு கொண்டே செல்வீர்கள். तुम करते हो பிறகு கூறினார்கள், ताला की ही तरफ இவ்வுலகில் உள்ள और ले जाने वाली அவன் அல்லாத ஏனையவற்றை நீங்கள் புகழ்ந்தால் அதுவும் கூட இறைவன் பக்கமே செல்கிறது. अल्लाह ताला की इस அதுவும் இறைவன் பக்கமே எடுத்துச் செல்ல வேண்டும். को इस बात का इदराक और फहम होना चाहिए कि ஒரு உண்மையான மூமினுக்கு मर्जा वो है இந்த விஷயம் குறித்த புரிதிறன் இருக்க வேண்டும். खुदा ताला है எல்லா புகழும் அவனிடமே திரும்புகின்றன. और इसकी हर चीज पैदा करने वाला खुदा है, चाहे वो जानदार ஏனெனில் அவனே வல்லமைகளின் உரிமையாளனாவான். नबातात வானங்கள் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் படைப்பவன் அந்த இறைவனே ஆவான். और उनमें वो
खसूसियात पैदा அவை करने वाला உயிருள்ள படைப்புகளாக இருந்தாலும் சரி, जिससे एक इंसान உயிர் இல்லாத படைப்பாக இருந்தாலும் சரி, बस தாவரங்களானாலும் சரி, की விலங்குகளானாலும் சரி, किसी மனிதனாக இருந்தாலும் சரி, अपनी जाती இவை அனைத்தையும் படைத்து कोई नहीं அதில் மனிதன் பயனடையத்தக்க சிறப்பு தன்மைகளை படைப்பவன் இறைவனே ஆவான். करे जो इंसान को ஆகவே எந்த ஒரு பொருள் அல்லது எந்த ஒரு மனிதனும் बेशुमार चीजें பிற மனிதனுக்கு பயனளிக்கத்தக்க இறைவனுடைய அந்த சிறப்பு தன்மை அல்லது சக்தி வழங்கப்படாத வரை उनसे फायदा அவனுக்கு சுயமாக எந்த முக்கியத்துவமும் இல்லை. खासियत उनमें खुदा ताला ने रखी है और इंसान उनसे எண்ணற்ற பொருள்களை நாம் பார்க்கிறோம், अल्लाह ताला இவ்வுலகிலும் பார்க்கிறோம். பயனளிக்கும் தன்மையை அதில் இறைவன் வைத்துள்ளான். हर एक को இறைவன் நாடாத வரை அதிலிருந்து மனிதன் பயனடைய முடியாது. और उसके कानून कुदरत से मिल रही है. ஆகவே ஒவ்வொரு சிறப்பு தன்மையும் अल्लाह से फायदा उठाने ஒவ்வொருவருக்கும் शुक्र இறைவனது விருப்பம், இறை நாட்டம், இறைவனது இயற்கை சட்டத்தின் மூலமே கிடைக்கிறது. और हम उसी की करनी चाहिए. பிறகு அல்லாஹ் அல்லாதவற்றில் இருந்து பயனடைந்த பிறகு समान पैदा फरमा உண்மையான நன்றி உடைமையை இறைவனுக்கு செலுத்த வேண்டும். बंदे से मैं अल्लाह அவனுக்கே ஹம்து செலுத்த வேண்டும். फायदा उठाए. एक அவன்தான் இந்த காரணிகளையும் பொருட்களையும் உருவாக்கினான். हाँ ये भी हुक्म है कि शुक्र அதன் காரணத்தால் தான் அல்லாஹ்வின் அடியார்கள் பயனடைந்தனர். अगर तुम किसी दूसरे इंसान से ஒரு மூமின் பயனடைந்தார். तो उसके भी शुक्र ஆம், இதுவும் கட்டளையாகும். अगर बंदे நன்றியுடைமையை அடியார்களுக்காகவும் காட்ட வேண்டும். के खुदा ताला ने எந்த மனிதரிடமிருந்து பயனடைகிறீர்களோ मेरा फायदा அவருக்கும் நன்றி செலுத்துங்கள். फायदा पहुंचा அடியார்களுக்கு இந்த நியத்தில் நன்றியுடைமை காட்டினால் இறைவன் எனது பயனுக்காக இதனை படைத்துள்ளான், எனக்கு பயன் கிடைக்க இதனை காரணமாக்கினான், எனது மேன்மைக்கு இதனை காரணமாக்கினான் என்ற நியத்தில் நன்றியுடைமை காட்டினால் और ये शुक्रगुजारी उस रब्बुल आलमीन की है அதுவும் இறைவனுக்கு நன்றியுடைமை காட்டுவதாகும். हमें भी पैदा किया और हमारी परवरिश के समान किए और बाकी அந்த நன்றியுடைமை அந்த இறைவனுக்கே உரியதாகும். किसी बंदे को அவன் எல்லா உலகங்களுக்கும் ரப்பாவான். समझता कि इस அவனே நம்மை படைத்தான், मेरे ये काम हो நம்மை பராமரிக்கவும் ஏற்பாடு செய்தான், பிறவற்றிற்காகவும் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளான். जो रब्बुल आलमीन है பிறகு எந்த ஓர் அடியானையும் ரப்பாக மனிதன் ஆக்க மாட்டான். कि जब वो बंदों இம்மனிதனால் எனக்கு இந்த வேலை நடந்தது की शुक्रगुजार होता है அல்லது இன்ன மனிதனால் தான் எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று நினைக்க மாட்டான். खुदा ताला की जात को समझता है பிறகு உண்மையான ரப் அல்லாஹ்வாகவே இருப்பான். बल्कि இதுவே ஒரு மூமினின் அடையாளமாகும். किसी की तरफ से नेक सलूक देखता है அவன் அடியானின் உபகாரத்திற்கு நன்றி தெரிவிக்கும் போது கூட सलूक की वजह அந்த கருணையின் ஊற்று அந்த இறைவனேதான் என்று கருதுகிறார். कि उसने அது மட்டுமன்றி दिल में ஒருவரிடம் நல்ல நடைமுறையை கண்டால் அந்த நன்னடைமுறைக்கு காரணம் கூட இறைவன்தான் என்று கருதுவார். एक हकीकी मोमिन की सोच அவனே மற்றவரின் உள்ளத்தில் हर நல்ல நடைமுறையை காட்டுமாறு है वो किसी எண்ணத்தை உள்ளத்தில் இட்டான். खुदा ताला की जात की तरफ ஆகவே ஒரு உண்மையான மூமினின் சிந்தனை और जब ये सूरत हो ஒவ்வொரு பயனை பெறும்போதும் जिसकी तरफ मसीह मौद அது யார் மூலமாக வந்தடைந்தாலும் तो जो அதனை இறைவனின் பக்கமே எடுத்துச் செல்கிறார். இந்நிலை ஏற்பட்டால் फजल से அதுவே உண்மையான ஹம்து ஆகும். இதன் பக்கமே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மை கவனமூட்டி உள்ளார்கள். करती है और करनी चाहिए. இதனை நிலைநாட்டுமாறு நமக்கு கூறியுள்ளார்கள். के साथ ही அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் அன்பர்களின் பெரும்பாலார் இந்த சிந்தனையுடன் இறைவனை புகழ்கிறார்கள். அவ்வாறு புகழவும் வேண்டும். अल्लाह ताला जो जमात ஈமான் கூட இந்த உண்மையான ஹம்துடன் தான் வளர்ச்சி வருகிறது. इसके लिए हम ஆனால் ஜமாத் அளவில் நாம் இதனை சிந்தனை செய்ய வேண்டும். और हमें ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜமாத்திற்கு பல்வேறு வகையில் முன்னேற்றத்தை காட்டினான். அதற்காக நாம் இறைவனை புகழ வேண்டும். होगी तो ये எப்போதும் अल्लाह ताला के फजलों की बारिश भी அல்ஹம்துலில்லாவின் உண்மையான ரூஹை அறிபவர்களாக कि हम வேண்டும். इंसान के अंदर இவ்வழியில் நாம் ஹம்தை செலுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வின் அருளின் மழை
முன்னரை விட அதிகமாக பொழியும். एक इंसान को हकीकी இந்த உண்மையான ஹம்து और फिर மனிதனுக்குள் ஓர் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துகிறது, उन पर நுட்பமான ஷிர்கில் இருந்தும் காப்பாற்றுகிறது, जिनका अल्लाह மனிதனை உண்மையான ஆபித் हुक्म दिया இறைவனை வணங்குபவர் ஆக்குகிறது. பிறகு அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏவல்களை தேடி दिखाने की तरफ அதனை செய்வதற்காக கவனம் ஊட்டுகிறது. बस ये हमद है மனித கண்ணியத்தை மேற்கொண்டு तलाश உயர் நல்லொழுக்கம் காட்டுவதன் பக்கம் கவனம் ஊட்டுகிறது. गुज़श्ता जुमे खुद मैंने ஆகவே இந்த ஹம்தை செய்வதற்கான தேடுதல் நம்மிடம் இருக்க வேண்டும். और कनाडा के नौजवानों का जिक्र किया था कि अल्लाह ताला ने उन्हें तौफीक दी है कि वो काफी கடந்த ஜும்மா खुத்பாவை நான் கனடாவிலிருந்து வழங்கினேன். कामों में அமெரிக்கா மற்றும் கனடாவின் இளைஞர்களை பற்றி கூறினேன். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு தௌஃபீக் செய்திருந்தான். काफी आगे அவர்கள் கணிசமான फिर ताल्लुकात के பல வேலைகளை திறம்பட செய்திருந்தார்கள். குறிப்பாக தொடர்புகளை மேம்படுத்துவதில் கணிசமாக முன்னேறி இருந்தார்கள். की बड़ी शख्सियत தொடர்புகளின் சிறந்த விளைவுகளும் தென்பட்டன. நிறைய படித்த மக்களுடன் அவர்கள் தொடர்பு வைத்திருந்தனர். से जब मैं वहाँ गया तो அந்நாட்டின் मुख्तलिफ लोगों से मुझे முக்கிய பிரமுகர்களின் தொடர்பும் அவர்களுக்கு இருந்தது. का मौका भी दिया। अक्सर हमारे मिशन हाउस में आके वहीं मिलते रहे। அந்த தொடர்பின் காரணத்தினால் நான் அங்கு आएंगे சென்றபோது அவர்களை சந்திக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. वो लोग அவர்களுள் பெரும்பாலார் நமது மிஷன் ஹவுஸ் வந்து என்னை சந்திக்க வந்தனர். की हुकूमत कर रहे பெரிய பிரமுகர்கள் எல்லாம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருந்த மக்கள் வந்தனர். कुछ बताने और समझाने का और कहने का मौका मिला அவர்கள் நாட்டின் அரசியல் கொள்கைகளை உருவாக்குகிறவர்கள், और इसमें जैसा कि मैंने कहा உலகை ஆட்சி செய்பவர்கள், बड़ा किरदार नौजवानों ने अदा किया। உலகின் அரசியல் கொள்கைகளை नौजवानों को जो வகுப்பவர்கள் अमेरिका के हों या कनाडा அவரிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த தொடர்புகளின் காரணத்தினால் இந்த பயன் கிடைத்தது. किसी दुनियावी ताल्लुक को अपनी நான் ஏற்கனவே கூறியது போன்று இதில் பெரும் பங்கு இளைஞர்களுடையது. ஆனால் हाँ கனடாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இந்த இளைஞர்கள் इन दुनियावी लोगों तक உலகின் வேறு எந்த பகுதியினராயினும் சரி அவர்களிடம் நான் கூற விரும்புவதாவது, और उन எந்த உலகியல் தொடர்பையும் பெரும் சாதனையாக கருதாதீர்கள். साफ पर मबनी ஆம், ஒரு வாய்ப்பினை இறைவன் உங்களுக்கு தந்துள்ளான். या अगर எந்த அளவுக்கு உலகியலில் உங்களால் முடியுமோ उन लोगों से मुझे मिल அவர்கள் வரை இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை சென்று சேர்த்து விடுங்கள். तो मुझे खुदा ताला ने तौफीक दी कि उन्हें इस्लाम की खूबसूरत तालीम बताऊं और हिकमत से इन मुल्कों के बड़ों அவர்களை நீங்கள் जो दुनिया के बारे में फैसला என்னை சந்திக்க வைத்தது, बताऊं ஃபங்க்ஷன் அரேஞ்ச் செய்தது ஆகியவற்றால் எனக்கும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை அவர்களுக்கு எடுத்து வைக்க வாய்ப்பு கிடைத்தது. के नौजवानों को உலக விஷயங்களில் நுண்ணிய அறிவால் முடிவெடுக்கக்கூடியவர்களிடம் உலகிற்கு எவ்வாறு வழிகாட்ட முடியும் என்று கூற முடிந்தது. करके आया हूं, इसलिए वहां के नौजवानों को खास तौर पर எல்லா இளைஞர்களிடம் நான் கூற விரும்புகிற முதல் விஷயமாவது, अपनी நான் இப்போது அமெரிக்கா கனடாவில் சுற்றுப்பயணம் முடித்து வந்துள்ளேன். எனவே அங்குள்ள இளைஞர்களிடம் குறிப்பாக நான் கூற விரும்புவதாவது, कि उसने आपको நீங்கள் உங்கள் வெற்றியை के ताल्लुकात बनाए। உங்களது ஏதாவது से हमारा मकसद சிறப்பின் காரணத்தினால் मफाद उठाना नहीं है, கிடைத்ததாக கருத வேண்டாம். कभी ये होना चाहिए। मकसद ये है कि दुनिया की रहनुमाई हो। உங்களுடைய இந்த தொடர்புகள் உங்களது ஏதாவது சிறப்பின் காரணத்தால் கிடைத்ததாக கருத வேண்டாம். மாறாக सीधे இறையருள் என்று கருதியவாறு அல்லாஹ்வை புகழுங்கள். अगर वो मान ले அவன் உங்களுக்கு இவ்வாறு தொடர்பு ஏற்படுத்த வாய்ப்பு தந்தான். இந்த தொடர்புகளால் நமது நோக்கம் சுய லாபம் பெறுவதல்ல, फसादों और அவ்வாறு இருக்கவும் கூடாது. நோக்கம் உலகிற்கு வழிகாட்டுவது. जिस तरीके मैच पर दुनिया चल रही முடிந்தவரை முயன்று உலகிற்கு நேர்வழியை காட்ட வேண்டும். है तो यकीन बहुत बड़ी तबाही आगे नजर அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லையெனில் குறைந்தபட்சம் நமது கடமையாவது நிறைவேறிவிடும். तरफ लाया जाए।
உலகை அழிவிலும் குழப்பத்திலும் இருந்து காப்பாற்ற வேண்டும். कि शायद इन ताल्लुकात ஏனெனில் இப்போது உலகம் சென்று கொண்டிருக்கும் திசையில் தொடர்ந்து சென்றால் நிச்சயமாக பெரும் அழிவுதான் जमात अहमदिया की தென்படுகிறது. तरक्की से वाबस्ता है तो बिल्कुल गलत है. உலகை இறைவன் பக்கம் கொண்டு வர வேண்டும். हम के मजमून में எவரது உள்ளத்திலாவது இந்த தொடர்புகளால் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கிறது என்றோ அல்லது இது திறமையால் கிடைத்தது என்ற எண்ணம் அல்லது இதனால் தான் ஜமாத் அஹ்மதியாவே முன்னேறி செல்கிறது என்று கருதினால் அது முற்றிலும் தவறு. अल्लाह की तरफ से एहसान के रंग में हो रहे होते हैं. நான் ஏற்கனவே ஹம்து பற்றி கூறிய போது விளக்கியது போன்று कोशिश இவை அனைத்தும் இறை விருப்பமாகும். की जाती खूबी ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்திற்கு இறைவன் வெற்றியை நல்க விரும்பினான். फजलों की वजह से அந்த வெற்றியை பெறுவதற்கு நமது எளிய முயற்சிகள் இருந்தன. மற்றபடி अगर हम इस सोच को कायम அதனால் விளைந்தவை அனைத்தும் तो फजल இறைவனின் உபகாரம் என்ற நிலையில் விளைந்தவையாகும். इन दुनियादारों से எனவே ஒவ்வொரு முயற்சியின் பலனும் ना हमारा ये मकसद எவரது சுய முயற்சியால் விளைவதன்று, के दौरे की रिपोर्ट மாறாக முயற்சியை விட அதிகமாக இறங்கிய அவனது அருளின் விளைவாகும். अमेरिका में இன்னும் சொல்வதாயின் முழுக்க முழுக்க उस जगह और அவனது அருளின் விளைவே ஆகும். कैपिटल हिल कहलाती है. இந்த சிந்தனையை நிலைநாட்டினால் இறைவனது அருள் அதிகமாகிக் கொண்டே செல்லும். மற்றபடி உலகில் வாதிகளிடம் நாம் எதுவும் பெறப்போவதும் இல்லை, அது நமது நோக்கமும் இல்லை. इस मुल्क के எனது அமெரிக்கா சுற்றுப்பயண ரிப்போர்ட்டை एक फंक्शन भी हुआ. அல் ஃபதுல் ஏட்டில் படித்தவர்கள் வாசித்திருப்பீர்கள். उन्होंने मुख्तसर खिताब किया था. அமெரிக்காவில் கேபிட்டல் ஹில் என்ற பகுதியில் அமெரிக்க காங்கிரஸ் செனட் கூடி हमारे खिलाफ நாட்டின் மற்றும் உலகின் முடிவுகளை எடுக்கிறது. पाकिस्तान में ताकि अहमदियों के அது மட்டுமன்றி அங்கு இன்னும் जाए முக்கிய அலுவலகங்கள் உள்ளன. पास அப்பகுதியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ஒரு ஹாலில் நடந்தது. நான் அங்கு சுருக்கமாக உரையாற்றினேன். अहमदियों के लिए இதனை திரித்து கூறி நமது எதிரிகள் சிலர் நமக்கு எதிராக, ஜமாத்திற்கு எதிராக உணர்வுகளை தூண்ட முயன்றுள்ளனர். कोई பாகிஸ்தானில் அகமதிகளுக்கு எதிரான பகைமையை மேலும் வளர்க்க இதனை காரணமாக்க முயன்றனர். उसे सुनकर எவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு விசேஷமான எந்த साहब की आंख கருத்தும் அங்கு கிடைக்கவில்லை. खुद ही फैसला कर लेंगे और हर अक्लमंद நான் அகமதிகளுக்காக அமெரிக்க அரசிடம் உதவி கேட்டு சென்றதாக அவர்கள் யூகித்தனர். या उन्हें कुछ देने और बताने நவுதுபில்லா, அல்லது எனது நாட்டிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்காக நான் அமெரிக்கா சென்றுள்ளேன் என்று யூகித்தனர். किसी हुकूमत की मदद से नहीं और ना நான் அங்கு பேசிய பேச்சை நீதியுடன் செவிமெடுத்தால் के खिलाफ साजिश के அறிவுள்ள மனிதன் தீர்மானிக்க முடியும். இவர்களுக்கு நீதியின் கண்ணோட்டம் இல்லை. इन लोगों से ज्यादा எனது சொற்பொழிவை கேட்டால் मोहब्बत करने वाले நான் அவர்களிடம் எதுவும் வாங்குவதற்காக சென்றேனா அல்லது அவர்களுக்கு बनाने में और कोई किरदार கொடுக்கவும் கூறவும் சென்றேனா என்று புரிந்து கொள்ளலாம். बल्कि ये लोग நாம் இறைவனை மட்டுமே சார்ந்து நிற்கிறோம். और तबाही की तरफ ले जा रहे हैं. ஜமாத்தின் முன்னேற்றம் இறை அருளால் நடக்கக்கூடியது அன்றி जहाँ तक எந்த அரசின் உதவியினை கொண்டுமல்ல. की बात है நமது உள்ளத்தில் ஒருபோதும் அதுபோன்ற எண்ணம் வரவும் இல்லை. எனது நாட்டிற்கு எதிராக சதி செய்வதற்காக சென்றேனா என்று கேட்கப்படுமானால் मुकामी लोग நாம் அவர்களை விட அதிகமாக நாட்டை நேசிப்பவர்களாவோம். मैं एक थोड़ी देर के लिए आया, 5 मिनट बैठे और चले गए और वो भी फंक्शन से पहले. பாகிஸ்தானை உருவாக்குவதிலும் அதனை பராமரிப்பதிலும் அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்கவில்லை. மாறாக இம்மக்கள் தம் இரு கைகளால் இந்த நாட்டை கொள்ளையடிக்கின்றனர், पूछने लगे மேலும் அழிவின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். ஏதாவது வாங்குவதற்காக அங்கு சென்றேனா என்று கேட்கப்படும் எனில் நான் கூற விரும்புவதாவது, 2008 तस्वर है उनका शायद நூற்றாண்டு விழா மாநாட்டிற்காக நான் அங்கு சென்ற போது அங்கு ரிசப்ஷன் நடத்தப்பட்டது. உள்ளூர் மக்கள் வந்திருந்தார்கள். तो मैं ये बताने आया हूँ ஆனால் அதில் ஒரு செனட்டர் சிறிது நேரம் மட்டுமே இருந்தார். 5 நிமிடம் மட்டும் இருந்துவிட்டு போய்விட்டார். அதுவும் ஃபங்க்ஷனுக்கு முன்பாக வந்துவிட்டு போய்விட்டார். எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது, அங்குள்ள காங்கிரஸ் உறுப்பினர்களோ செனட்டர்களோ யாரும் இல்லை. எனக்கு நினைவில் உள்ளது, तू मेरे से की और चला गया. 2 நிமிடம் அவருடன் பேச்சு நடந்தது. அவர் கேட்டார், எங்களிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், फंक्शन के जो कैपिटल हिल में हुआ நீங்கள் என்ன கேட்பதற்காக வந்துள்ளீர்கள் என்று அவர் கேட்பதாக எனக்கப்பட்டது.
ஏனெனில் பாகிஸ்தானியர்கள் பற்றி அவர்களின் நினைப்பு அப்படித்தான் இருந்தது. இவர்கள் ஏதாவது உதவி கேட்டு வந்திருப்பார்கள் என்று நினைத்தார்கள். நான் கூறினேன், உங்களிடம் எதுவும் கேட்பதற்காக நான் வரவில்லை. அப்போது அதுவே எனது பதிலாக இருந்தது. உலகின் அமைதியை நிலைநாட்ட நீங்கள் விரும்புவீர்களாயின் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூற வந்துள்ளேன். எந்த பாலிசியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூற வந்துள்ளேன். ஒரே ஒரு செனட்டர் வந்திருந்தார் என்று கூறினேன். சில நிமிடங்கள் மட்டும் அவர் என்னிடம் பேசிவிட்டு போய்விட்டார். ஆனால் இந்த உரை அந்த கேபிட்டல் ஹில் பகுதியில் நடந்தது. அதன் முக்கியத்துவம் குறித்து நான் உத்தேசம் கொண்டது இவ்வளவுதான். அதாவது எல்லா காங்கிரஸ் லீடர்களும் ஒன்றிணைந்து அங்கு வர வேண்டும். படித்தவர்களின் ஒரு பிரிவு வர வேண்டும். அவர்களிடம் இஸ்லாமிய போதனையின் சில அம்சங்களை எடுத்து வைக்க வேண்டும். உலக அமைதிக்காக இதனை கேட்டுவிட்டு இம்மக்கள் சரியான அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமேனும் இவர்களிடம் உருவாக வேண்டும் என்ற உத்தேசம் தான் இருந்தது. இந்த பங்கனுக்கு ஒரு நாள் முன்பு CNN டிவியின் ஒரு பிரதிநிதி என்னை இன்டர்வியூ செய்தார். உங்களுக்கு பெரும் வாய்ப்பு கிடைத்துள்ளது, என்ன கருதுகிறீர்கள் அது பற்றி என்று கூறினார். நான் அவரிடம் கூறினேன், திடீரென்று என் வாயிலிருந்து இவ்வாறு வார்த்தை வெளிவந்தது. என்னை பொறுத்தவரை இது ஒன்றும் அளவு கடந்த அரிய வாய்ப்பு ஒன்றும் இல்லை. நான் அளவு கடந்து வியந்து போகும் அளவுக்கு பெரிய வாய்ப்பு ஒன்றும் இது இல்லை என்று கூறினேன். நான் எம் மக்களை சந்திப்பதற்காக அமெரிக்கா சுற்றுப்பயணம் வந்துள்ளேன். மார்க்க நல்லொழுக்க ஆன்மீக நிலைகளின் பக்கம் அவர்களுக்கு கவனம் ஊட்ட வந்துள்ளேன் என்றேன். அவர் கூறினார், உங்களது இந்த கூற்று அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சியை தரும் விஷயமாகுமே. நீங்கள் இந்நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தரவில்லை. பிறகு சிரித்தவாறு கூறினார், எவ்வாறு இருப்பினும் நான் அந்த அரசியல்வாதிகளிடம் இதனை கூற மாட்டேன். எவ்வாறு இருப்பினும் உலகியல்வாதியின் பார்வையில் இதற்கு பெரும் முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் நமது பார்வையில் அதற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை, இருக்கவும் கூடாது. ஆம், நாம் உயர் நல்லொழுக்கங்களை வெளிப்படுத்தி காட்டியவாறு அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் அவர்கள் நமது பேச்சை கேட்டார்கள். அதுபோன்று பங்கனுக்கு முன்னால் பல்வேறு சந்திப்புகள் நடந்தன. அங்குள்ள இராணுவத்தின் பல வகை பிரிவுகளின் சாப்ளைன் என்ற மதகுருக்கள் ஓர் அகமதியின் தொடர்பினால் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். 5-6 பேர் இருந்தனர். அதில் ஒருவர் கேட்டார், நீங்கள் நாளை காங்கிரஸில் உள்ள செனட்டர்களிடம் உரை நிகழ்த்த போகிறீர்கள், பதற்றமடையவில்லையே என்றார். நான் கூறினேன், முற்றிலும் இல்லை. நான் திருக்குரான் மற்றும் இஸ்லாத்தின் உள்ள விஷயங்களை கூறப்போகிறேன். இதில் பதற்றமடைய வேண்டிய விஷயம் எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. பல்வேறு இடங்களில் சொற்பொழிவாற்ற இறைவன் எனக்கு வாய்ப்பு தருகிறான். அதற்கு அவர் கூறினார், நமக்கு இது போன்ற வாய்ப்பு கிடைத்தால் பெரும் சங்கடம் ஏற்படும். சிலவேளை நர்வஸ் ஆகிவிடவும் செய்கிறோம். இவ்வளவுக்கும் நாங்கள் அதிகமாக சொற்பொழிவாற்றுபவர்கள் தான். இதற்கு காரணம், இம்மக்கள் மார்க்க சடங்குகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். இவர்களை ஆன்மீக தலைவர்கள் என்று கூறலாம் என்ற போதிலும் உலகியல் நோக்கம் இவர்களை மிகைத்துள்ளது. கேபிட்டல் ஹில் என்ற இந்த பெயர் இவர்களை மிரட்சி அடைய வைத்துள்ளது. இவ்வளவுக்கும் இவர்கள் அமெரிக்கர்களே. ஆனால் ஒரே இறைவனை நம்புபவருக்கு இறைவனே எல்லாம். ஜமாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்களும் இம்மக்களை போன்றுதான் உலகில்வாதிகளின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த தாக்கத்திற்கு ஆளாவதன் காரணத்தினால் ஒருபோதும் இது போன்ற வாய்ப்பு இவர்களுக்கு கிடைப்பதும் இல்லை. அவர்களுக்குள் மீட்டிங் நடக்கும். அவர்களில் சிலர் சென்று சந்திப்பர். ஆனால் இஸ்லாத்தின் தூது செய்தியை சென்று சேர்க்கவும், இறைவனின் தூது செய்தியை கொண்டு சேர்க்கவும், திருக்குரானின் தூது செய்தியை கொண்டு சேர்க்கவும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. இந்த மீட்டிங் முடிந்ததும் ஒரு காங்கிரஸ்மேன் இன்னொருவரிடம் கூறியதாக நமது ஒரு அகமதி கேட்டிருக்கிறார், முஸ்லிம் லீடர்கள்
இவ்வாறு வெளிப்படையாக துணிச்சலுடன் பேசுபவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும். किस तरह पढ़ते रहें, அழுத்தமான வார்த்தைகளால் பேச வேண்டும். रखें जमात के काम எவ்வாறு இருப்பினும் இது அவர்களிடம் ஏற்பட்ட தாக்கமாகும். दास नहीं आती. இதுவரை எந்த முஸ்லிம் லீடர்களுக்கும், ஏன் இஸ்லாமிய அரசின் தலைவர்களுக்கும் கூட அல்லாஹ் தஆலா இந்த வாய்ப்பை தரவில்லை. காரணம், नाम देने वाला இவர்களுக்கு மார்க்கத்தை விட அதிகமாக உலகத்தின் பக்கம்தான் கவனம் உள்ளது. ஆகவே இளைஞர்கள் இந்த சிந்தனையுடன் தொடர்பு வைக்க வேண்டும். நாம் இந்த உலகியல் தலைவரிடமிருந்து खुदा ताला की हम எதுவும் பெறப்போவதில்லை. இன்னும் சொல்வதாயின் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ना कि किसी दुनियादार से ताल्लुकात हमारी எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹ்வுடன் நன்றியுடைமையின் உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். कभी ना இறைவனது அருள் எவ்வாறு அதிகரிக்கிறது என்று பிறகு பாருங்கள். நினைவு கொள்ளுங்கள், ஜமாத்தின் பணிகளில் உலகியல் நோக்கம் ஒருபோதும் குறுக்கே வராது. दुनियादारों से உலகியல் விஷயங்களே எல்லாம் என்று கருதிவிட்டீர்கள் என்றால், வெகுமதிகளை தரும் இறைவன் தந்ததை திரும்ப பெறவும் ஆற்றல் உள்ளவனாவான். और इस எனவே நமது நோக்கம் எப்போதும் இறைவனது ஹம்தின் மீது திருப்தி அடைவதாக இருக்க வேண்டும். होगा இருக்கிறது. और ना உலகியல் விஷயங்கள் நமது கடைசி எல்லையாக இல்லை, இருந்ததில்லை, இருக்காது இன்ஷா அல்லாஹ். तो जितना भी पढ़ा लिखा है और उन लोगों से ताल्लुकात हैं, நமது வாழ்வின் நோக்கம் இந்த वाहिद के आगे உலகியல்வாதிகளை சென்றடைவதல்ல. दुनिया को बनाना है. அமெரிக்காவின் கேபிட்டல் ஹில்லாக இருக்கலாம், அல்லது வேறு அரசு கோட்டையாக இருக்கலாம். तमाम அங்கு சென்று ஃபங்க்ஷன் நடத்துவது நமது வாழ்வின் நோக்கமாக இருந்ததில்லை, இருக்கவும் செய்யாது, இருக்கவும் கூடாது. ने देखा होगा और रिपोर्ट्स में भी पढ़ा, அது நமது இறுதி இலக்கு அல்ல. जो कुछ मैंने वहां कहा ஒவ்வொரு அகமதியும் நினைவில் கொள்ள வேண்டிய நமது இலக்கு, ஒரே இறைவனின் முன் குனிபவர்களாக இந்த உலகை மாற்ற வேண்டும். तालीम அவர்கள் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் சரியே, वो कहने இது நமது இறுதி லட்சியமாகும். इसमें ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியை तो अपने आप को कामिल मुराजिन எந்த மாளிகைகளிலும் लेकिन பறக்கும் கொடிகளை விடவும் की नुमाइंदगी में உயர்த்தவும், உலக கொடிகளை விட உயர்த்தவும் வேண்டும். அதுவே நமது நோக்கம். எம்டிஏவில் பெரும்பாலார் பார்த்திருப்பீர்கள். और मुता நான் கூறுவது அனைத்தும் திருக்குர்ஆனின் போதனைகளின் ஒளியில் இஸ்லாமிய போதனை என்னும் உண்மையான போதனையை கூற முயன்றுள்ளேன். वहां जाते हुए कार में जब मैं இதில் எனது சிறப்பு எதுவும் இல்லை. दुआ कर रहा था, நான் என்னை குறைந்த அறிவு படைத்த ख्याल आया, எளிய மனிதனாகவே கருதுகிறேன். लोग कहते हैं कि बड़ा ऊंचा ऐवान है ये, और ஆனால் எந்த மசீஹ் மவ்ஊதின் பிரதிநிதியாக அங்கு சொற்பொழிவாற்ற சென்றேனோ, तो मैं அவர்களுடன் बंदा हूँ. அவர்களது எஜமானர், நமது எஜமானர், நமது வழிகாட்டி ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவன் தந்த வாக்குறுதியாவது, நுஸிர்து பிர்ரூஹ், इस्लाम से है उसका नजारा நான் அங்கு சென்று கொண்டிருக்கும் போது காரில் வைத்து இந்த துஆவை தான் செய்தேன். இது மிகப்பெரிய மாளிகை என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்ற எண்ணம் வந்தது. इजहार भी किया, बल्कि दूसरों ने भी इजहार किया. அதற்கு முன் அது பற்றி சிந்திக்கவும் வாய்ப்பில்லை. போகும்போதே எனக்கு இந்த எண்ணம் வந்தது, இறைவா, நான் உனது எளிய அடிமையாவேன். நான் உனது தூது செய்தியை वहीं रहते हैं. எடுத்துக்கொண்டு செல்கிறேன். உனது மசீஹ் மவ்ஊதின் பிரதிநிதியாக செல்கிறேன். उन्होंने एक எனவே நுஸிர்து பிர்ரூஹுடைய உனது வாக்குறுதியை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ வழங்கியிருந்தாய். எனவே அந்த காட்சியை நீ இன்றும் காட்டுவாயாக. वहाँ के हालात के அல்லாஹ் தஆலா இந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். तबसरों के बारे में ஆர்வமுள்ள அகமதிகள் பார்த்தனர், சிலர் வெளிப்படுத்தினர், किस तरह ஏன் மற்றவர்களுமே கூட தெரிவித்தனர். நுஸிர்து பிர்ரூஹ் என்னுடைய காட்சியினை நாங்கள் அங்கு கண்டோம். அன்வர் மஹமூத் கான் சாப், அப்துல் மாலிக் கான் சாபுடைய மகன், think tank அங்குள்ள लोग थे, தலைமையக செயற்குழுவின் உறுப்பினர், அங்கு வசிப்பவர். कुछ लोग थे, அவர்கள் சுருக்கமான கட்டுரை ஒன்று எழுதியுள்ளார்கள். அல் ஃபஸல் மற்றும் பிற பத்திரிகைகளில் அதனை அச்சிட வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த கட்டுரையில் இந்த அரசியல்வாதிகளின் ये रवायत அங்குள்ள நிலைமைகளை பற்றியும், அந்த அரசியல்வாதிகளின் கண்ணோட்டம் குறித்தும், அவர்களிடம் என்ன தாக்கம் ஏற்பட்டது என்பது குறித்தும் கூறப்பட்டுள்ளது. तो बारह गया तो இந்த ஃபங்க்ஷனில் 29 காங்கிரஸ்மேன், செனட்டர்கள் வந்திருந்தனர். மேலும் திங்க் டாங்கின் உறுப்பினர்கள், பெண்டகானுடன் தொடர்புடையவர்கள் இருந்தனர். में என்ஜிஓ சிலர் இருந்தார்கள். புரொஃபசர்கள் ஆகிய இந்த பிரமுகர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் 110 இருந்தது. बल्कि एक वहाँ के
பொதுவாக அங்குள்ள நடைமுறையாக கூறப்படுவதாவது, காங்கிரஸ்மேன் செனட்டர்கள் அதிகமாக உட்கார மாட்டார்கள். சிறிது நேரத்துடன் அதில் சிலர் எழுந்து சென்று விடுவார்கள். அது அவர்களின் நல்லொழுக்க நிலையை பொறுத்தது. உட்காரவே மாட்டார்கள், எழுந்து சென்று விடுவார்கள் என்பதனை எல்லாரும் அறிவார்கள். ஆனால் இந்த பங்கனில் 2-3 பேர்கள் செல்வதற்கு அனுமதி பெற்றிருந்தார்கள். அவர்களை தவிர மற்ற அனைவரும் முழு நேரமும் உட்கார்ந்திருந்தார்கள். இன்னும் சொல்வதாயின், அங்குள்ள கேபிட்டல்களின் பழைய பிரமுகர் ஒருவர் கூறுகிறார், நான் 15 வருடங்களில் முதல் முறையாக பார்க்கிறேன் காங்கிரஸ்மேன் மற்றும் செனட்டர்கள் 10 விட அதிகமான பேர் இந்த பங்கனில் ஒன்றாக வந்ததில்லை. இதனை முன்னர் நான் பார்த்ததில்லை. இரண்டாவது, 5-10 நிமிடத்திற்கு பிறகு அவர்கள் விரும்பிய புரோகிராமாக இருந்தாலும் கூட அமராமல் எழுந்து போய்விடுவார்கள். நாட்டு தலைவர்கள் வந்தாலுமே தமது பங்கன்களில் கூட உட்கார மாட்டார்கள். பிறகு இன்னொரு விஷயம் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது என்று கூறுகிறார். பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், ஆளும் கட்சி எதிர்கட்சி இரு தலைவர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். 2008 என்னை சந்தித்த செனட்டர் பற்றி கூறினேன். அவர் தற்பெருமையுடன் நடந்தவர். இம்முறை ஸ்டேஜில் வந்து எனது பேச்சு முழுவதும் அமர்ந்து கேட்டுவிட்டு சென்றார். சில செனட்டர்கள் அல்லது காங்கிரஸ்மேன் சீட்டு குறைவாக இருந்ததனால் நின்று கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய அரங்குகளும் அங்கு உண்டு. கோல்ட் ரூம் என்ற பெயர் கொண்ட சுமாரான அளவிலான இந்த அரங்கு போன்று அல்லாமல் பெரிய அரங்குகளும் அங்கு உண்டு. பெரும் பெரும் பங்கன்கள் அவற்றில் நடக்கும். இங்கு சீட்டுகள் குறைவாக இருந்ததால் நின்று கொண்டிருந்தனர். முறையாக கேட்டனர். அவர்களின் இயல்புக்கு பொருந்தாத விஷயங்களாக இருந்தவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தனர். நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். நீதியை நிலைநாட்டாவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் உங்களிடம் இருந்தாலும் உங்கள் இந்த நாட்டின் நிர்வாகத்தை உங்களால் சமாளிக்க முடியாது. பெரிய சமுதாயங்கள் சிறிய சமுதாயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அமைதியை நிலைநாட்டுவதற்கு இது மிகவும் அவசியமாகும். யுஎன்ஓவின் பாதுகாப்பு கவுன்சில் சமுதாயங்களை சமமாக நடத்த வேண்டும். பிற நாட்டின் செல்வங்கள் மீது பார்வையை செலுத்தக்கூடாது. இதனையே கூறினேன். இது அவர்களின் இயல்புக்கு பொருத்தமான விஷயம் என்று கூற முடியாது. இவை அனைத்தையும் திருக்குர்ஆனின் போதனையில் இருந்து நான் கூறினேன். எனது சொற்பொழிவுக்கு பிறகு ஆப்பிரிக்க அமெரிக்கன் ஆகிய முதல் முஸ்லிம் காங்கிரஸ்மேன் ஒருவர் கூறினார், மற்றவரது செல்வத்தை பேராசையுடன் பார்க்காதீர்கள் என்று நீங்கள் கூறியது என்னை மிகவும் கவர்ந்தது. என்ன அரசியல்வாதிகள் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்று அவர்களுக்கும் தெரியும். இந்த சொற்பொழிவை அச்சிட்டு விரைவில் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். இன்னொரு காங்கிரஸ்மேனுடைய கருத்து இவ்வாறு இருந்தது, இந்த தூதி செய்திதான் இன்று அமெரிக்காவுக்கு மிகவும் தேவையாக உள்ளது என்றார். ஆகவே இம்மக்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனையை கொண்டு சேர்த்தது முழுக்க முழுக்க இறைவனின் அருளால் தான் நடந்தது. இதனால் அவர்களிடம் தாக்கம் ஏற்பட்டதா இல்லையா, அவர்கள் கவனத்துடன் கேட்டார்களா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் இஸ்லாத்தின் அழகிய போதனையை எவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுக்கு ஹம்து உரியது. அவனே இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு அகமதியும் நினைவில் கொள்ள வேண்டும். அதுபோன்று இவர்களின் அரசியல்வாதிகளை சந்தித்த போது அவர்களிடம் நீதியை பற்றி எடுத்து கூறினேன். இதன் பக்கம் கவனம் செலுத்தினால் உலகமும் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் இறை வல்லமை தனது வேலையை செய்யும். கனடாவில் அல்லாஹ்வின் அருளால் வெளிவிவகாரத்துறை செயலரான நமது இளைஞர் மற்றும் அவரது டீமுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. புதிய மக்கள் மற்றும் பழைய மக்களிடம் தொடர்பை நிலைநாட்டினர். அவர்களும் வாய்ப்பளித்தமைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஜமாத்திற்கு சிறு பணி செய்யவும் உண்மை மற்றும் நீதியின் பேச்சை அவர்களிடம் கொண்டு சேர்க்கவும் முடிந்தது. பல கட்சி தலைவர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோரை என்னுடன் சந்திக்க வைத்தனர். உலகினை அமைதி நிறைந்த இடமாக்குவதற்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு புரிய வைப்பது மிகவும் அவசியமாகும்.
அதுபோன்று படித்தவர்களுக்கும் புரிய வைப்பது அவசியம். இம்முறை கனடாவில் 2 சொற்பொழிவுகள் உருவாகின. புதிய ஹால் ஒன்று உருவாக்கியுள்ளார்கள். தாகிர் ஹால் என்ற பெயர். திறப்பு விழா நடந்தது. அதில் உள்ளூர் கனடாவாசிகளும் கணிசமாக வந்திருந்தார்கள். அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் இருந்தனர். அவர்களிடம் இஸ்லாமிய போதனை குறித்து சிறிது கூற வாய்ப்பு கிடைத்தது. சில விருந்தினர்களின் அபிப்பிராயங்கள் எனக்கு வந்து சேர்ந்துள்ளது. அது மிகவும் திருப்தி அளிப்பதாக உள்ளது. இந்த அபிப்பிராயங்கள் அவர்களின் மனமாற்றத்திற்கும் அவர்களது பாலிசிஸ்களை மாற்றக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த தாகிர் ஹால் பற்றி சிறிது கூறுகிறேன். அரசு சில தொண்டு நிறுவனங்களுக்கும் என்ஜிஓக்களுக்கும் உதவி செய்கிறது. எனவே இந்த ஹால் கட்டுவதற்கும் அரசு $2 முதல் $2.5 மில்லியன் வரை தருவதாக வாக்களித்தது. அத்துடன் ஜமாத்தும் ஒரு பகுதி இட வேண்டும். இது பற்றி எனக்கு தெரிய வந்ததும் நான் கூறினேன், அரசு தரும் தொகையை நன்றியுடன் திருப்பி கொடுத்து விடுங்கள். ஜமாத்து தாமே செலவழித்து கட்ட முடிந்தால் கட்டட்டும். அல்லாஹ் தாலா அருள் புரிந்தான். ஜமாத்துக்கு வாய்ப்பு தந்தான். பல $மில்லியன் செலவழித்து ஒரு ஹாலும் ஜாமியா அஹ்மதியாவின் கட்டடமும் கட்டியுள்ளது. அது தவிர கனடா ஜமாத் பள்ளி கட்டும் திட்டமும் உள்ளது. பல $மில்லியன் திட்டம். அது அல்லாஹ்வின் அருளால் அதற்காக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தியாகம் செய்யும் ஜமாத்தாக உள்ளது. அல்லாஹ் தாலா அவர்களின் பொருளிலும் உயிரிலும் பரக்கத்தை போடுவானாக. ஜாமியாவுக்காக இதுவரை பயன்பட்டு வருகிற கட்டடம் வாங்கப்பட்டதுதான். ஆனால் இப்போது அது மிகவும் சிறியதாகிவிட்டது. குழந்தைகளுக்கும் வகுப்பறைகள், அலுவலகங்கள் உருவாகி உள்ளன. பீஸ் வில்லேஜிலேயே இருப்பதால் அதனை கண்ட்ரோல் செய்வது எளிது. இன்ஷா அல்லாஹ் ஜாமியா இவ்வருடம் ஆரம்பமாகிவிடும். இந்த முன்னேற்றங்களை பார்த்த பிறகு நமது உள்ளம் அல்லாஹ்வின் ஹம்தால் நிறைகிறது. அல்லாஹ் தாலா ஜமாத்தின் ஒவ்வொரு நபரையும் நன்றி செலுத்துபவராகவும் ஹம்து செய்பவராகவும் ஆக்குவானாக. ஜமாத் தொடர்பின் காரணத்தால் ஒன்டாரியோ முதலமைச்சர் மிகவும் ஆர்வத்துடன் ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு செய்தார். அல்லாஹ்வின் அருளால் அங்குள்ள ஜமாத்திற்கு எல்லா மட்டத்திலும் நல்ல தொடர்பு உள்ளது. நான் கனடா வந்தது தெரிந்ததும் என்னுடன் எனக்கு ரிசப்ஷன் தர விரும்புவதாக தெரிவித்தார். முதலில் மறுக்க வேண்டியதாயிற்று. காரணம் நேரம் குறைவாக இருந்தது. மாநகரில் முதலமைச்சரின் அலுவலகம் உள்ளது. அங்கு போக்குவரத்துக்கும் சிரமம் ஏற்படும். நான் அங்கு தங்குவதால் போக வர சிரமம் ஏற்படும். உங்களது நினைப்பு அவ்வாறு இருக்குமெனில் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு அருகில் உள்ள பெரிய ஹோட்டலில் ரிசப்ஷன் தருகிறேன் என்று அவர் கூறினார். கண்டிப்பாக வர வேண்டும் என்றார். இதனால் மறுக்க வழி இல்லாமல் போய்விட்டது. அவர் விழுந்தளித்தார். மிகவும் நல்ல வார்த்தைகளால் ஜமாத்தை பற்றி பேசினார். ஜமாத் தொடர்பை குறிப்பிட்டார். ஜமாத் பணிகளை குறிப்பிட்டார். 10-15 நிமிடம் அங்கும் கூட இஸ்லாமிய போதனைகளை பற்றி உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கும் மக்கள் வந்திருந்தார்கள். கனடாவின் பொறுப்பாளர்களுக்கும் நல்ல தொடர்புள்ளது. சாதாரண மக்களுக்கும் தொடர்புள்ளது. முதலிலேயே உருவான தொடர்பு மட்டுமல்ல, தொடர்பு அதிகமாகிக் கொண்டேவும் செல்கிறது. நான் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த தொடர்பின் காரணத்தினால் எவரும், எந்த இளைஞரும் தமது சுய திறமை என்று கருத வேண்டாம். அல்லாஹ்வின் அருளால் கனடா ஜமாத் பற்று தூய்மையில் மேம்பட்டுள்ளது. நான் கடந்த ஹுத்பாவில் அவர்களின் நிர்வாகத்தில் உள்ள சில குளறுபடிக்காக சிறிது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். ஜமாத் அன்பர்களிடம் சந்திப்பு நிகழ்ந்த போது அவர்கள் அழுது மன்னிப்பு கேட்டனர். கடிதங்கள் மூலமும் மன்னிப்பு கேட்டனர். ஆனால் நான் கோபப்பட்டது அந்த குறிப்பிட்ட துறைகளை பற்றி மட்டும்தான். ஜமாத் தனிநபர்கள் மீது கோபப்படவில்லை. ஜமாத் நபர்களின் பற்று விசுவாசத்தினால்தான் அவர்களை பற்றி நான் கருத்தில் கொள்ளாமல் இருந்தால் இந்த ஜலசாவை அமெரிக்காவுக்கு மாற்றியிருப்பேன். எனவே ஜமாத் அன்பர்களிடம் எனக்கு எந்த முறையீடும் இல்லை. ஆம், ஜல்சாவின் போது சில தவறுகள் ஏற்படும்.
अफराद में से பொறுப்பாளர்கள் தரப்பிலோ தனிநபர் தரப்பிலோ நிகழலாம். அதுபோன்று பெண்கள் தரப்பிலிருந்தும் புகார் உள்ளது. के एक हिस्से से பெண்கள் பகுதியில் கூச்சல் அதிகமாக இருந்தது. और उनको जो அவர்கள் ஜல்சாவை கேட்கவில்லை என்று. तमाम बातों की இந்த எல்லா விஷயங்களையும் பொறுப்பாளர்கள் इस्लाह டியூட்டி கொடுக்கும் ஆண் பெண்களின் ड्यूटी देने वालों और ड्यूटी देने சரியான கவனத்துடன் सही रंग में பணியாற்றுவதன் மூலம் சரி செய்ய முடியும். बस अगर மன்னிப்பு கேட்பதாயின் माफी मांगनी பொறுப்பாளர்களும் டியூட்டி தருபவர்களும் தான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு கவனம் இல்லை. பொதுவான அகமதி ஆண் பெண்கள் கோபத்தை காட்டியதற்காக चैन हो रहे थे நிம்மதி இழந்துள்ளனர். कि मैंने नाराजगी का इजहार किया. அல்லாஹ்வின் அருளால் கனடா ஜமாத்தின் பற்று தூய்மையை பார்த்து அல்லாஹ்வின் ஹம்தால் உள்ளம் நிறைகிறது. हमसे दिल भर जाता है. एक तो वहाँ पीस विलेज में पहली आबादी तो थी, इर्द गिर्द और भी जगह बन गई है. एक और पीस विलेज का हिस्सा பீஸ் வில்லேஜில் முதல் முறையாக நடக்கிறது. சுற்றுப்புறத்தில் இன்னும் குடியேற்றம் அதிகமாகிவிட்டது. तकरीबन मेरा புதிய பீஸ் வில்லேஜும் உருவாகிவிட்டது. घर ऐसे अहमदियों के हो गए हैं. தெருக்களில் கார்கள் மற்றும் குடியிருப்புகளை பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான அகமதி வீடுகள் और हर वक्त இங்கு இருக்கும் என்று கருதுகிறேன். பெரும் பொலிவுடன் இப்பகுதி காணப்படுகிறது. अल्लाह ताला के फजल से எப்போதும் அகமதிய சூழலுடன் இந்த பகுதி சுறுசுறுப்புடன் திகழ்கிறது. मैंने जैसा कहा அல்லாஹ்வின் அருளால் से दिल भर जाता है. கனடாவின் कैसे कैसे लोग ஜமாத்துடைய अल्लाह ताला இஹ்லாஸ் மற்றும் பற்றினை பார்த்து நான் கூறியது போன்று உள்ளம் ஹம்தால் நிறைகிறது. एक ऐसी प्यारी जमात है எத்தகைய மக்களை அல்லாஹ் ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாம் உடைய ஜமாத்திற்கு வழங்கியுள்ளார். मोहब्बत की भी इंतहा की हुई है. இது எத்தகைய அன்பிற்குரிய ஜமாத். रोजाना पीस विलेज में இதில் खिलाफத்துடன் உள்ள அன்பும் எல்லையை தொட்டுள்ளது. தினமும் பீஸ் வில்லேஜ் பொலிவுடன் காணப்பட்டது. थे और रमजान था. मेरा दिल चाहता था कुछ दिन और वहाँ रहूं, उनके इखलास व वफा को देख. சிறிது காலமே அங்கு இருந்தேன். ரமலான் வரவிருந்தது. फजलों में से அவர்களின் பற்று விசுவாசத்தை பார்த்து இன்னும் சில நாட்கள் தங்க உள்ளம் விரும்பியது. बाज इंसामात அல்லாஹ்வின் அருளால் तंग पड़ रही है. पार्किंग वगैरह की बहुत तंग. அல்லாஹ்வின் அருள்களில் ஒரு அருள். जमात को ஜல்சா अपने जलसे की वसत के बारे में भी जगह நடக்கும் இடங்களில் சில நிர்வாக ரீதியான சிக்கல்கள் வருகின்றன. चाहिए. பார்க்கிங் உடைய பெரும் நெருக்கடி ஏற்படுகிறது. जब जरूरत पड़ा கனடா ஜமாத் விரிவான இடம் உருவாக்குவது குறித்து சிந்திக்க வேண்டும். बशर्ते के எவ்வாறு நிர்வகிக்க போகிறோம் என்று கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் தேவையை அதிகரிக்கும் போது ஏற்பாட்டையும் அவனே செய்வான் இன்ஷா அல்லாஹ். நிபந்தனை என்னவென்றால் मैं ये कहना चाहता हूँ कनाडा वालों को, कनाडा में भी உண்மையான நன்றி செலுத்தும் அடியாராகுங்கள். और यहाँ भी अब आजकल आ रहे हैं. ஹம்து செய்யும் அடியாராகுங்கள். இன்னொரு விஷயம் கனடாக்காரர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். उन्हें भी याद கனடாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இங்கும் கூட வருகின்றனர். रखती है பாகிஸ்தான் அகமதிகள் அசைலம் தேடி இங்கு அதிகமாக வந்துள்ளனர். को இவர்களும் நினைவில் கொள்ள வேண்டும். जाए अल्लाह ताला से புகலிடம் தேடி வந்துள்ளனர். அவர்களும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்துள்ளான். அவனது அருள்களை மேலும் ஈர்க்க உங்களை உலகில் कि अल्लाह ताला தொலைத்து விடுவதற்கு பதில் அல்லாஹ்வுடன் இணையுங்கள். அவனது கட்டளைகளை முன்னிறுத்துங்கள். गुजार होते हुए அவனது திருப்தியை முன்னிறுத்துங்கள். उसकी हम करेंगे, இளைஞர்கள் குறிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். बढ़ते चले जाएंगे. அல்லாஹ்வின் அருளுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தியவாறு அவனுக்கு ஹம்து செய்வீர்களோ அந்த அளவுக்கு அவனது அருளும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். ताला भी याद रहेगा हमेशा. பாகிஸ்தானிலிருந்து वालों को हमेशा अपने नेक नमूने கஷ்டத்தினால் இங்கு வந்தவர்கள் எப்போதும் அந்த கஷ்டங்களை நினைவில் வைத்திருங்கள். ताकि जहाँ அப்போது இறைவனும் எப்போதும் நினைவில் கொள்வான். वहाँ लोगों के புதிதாக வந்தவர்களுக்கு எப்போதும் உங்கள் நல்ல முன்மாதிரியை காட்ட வேண்டும். रहने वाले अहमदियों के लिए भी एक नमूना बने. बस इस बात को हमेशा याद रखें कि यहाँ आना ஆணும் பெண்ணும் சரி लिए न हो. அல்லாஹ்வுடைய அருளுக்கு வாரிசாகுங்கள். அதே வேளையில் மக்களுக்கும் இங்கு வாழும் அகமதிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாகுங்கள். எப்போதும் இதனை நினைவில் கொள்ளுங்கள். இங்கு வந்தது உலக நோக்கத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது. इस रमजान से भी மாறாக மார்க்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். चाहिए இன்னும் 2 अपनी दुआओं और நாட்களுக்குள் को भी इंतहा तक ले இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஆரம்பமாகிறது. ये दिन அமெரிக்கா கனடாவில் ताला के फजलों ஒருவேளை நாளை ஆரம்பமாகலாம். இந்த ரமதானில் இருந்து ஒவ்வொரு அகமதியும் நன்றாக பயனடைய வேண்டும். உங்கள் துஆ மற்றும் இபாதத்தை இறுதி எல்லை வரை கொண்டு செல்ல வேண்டும். की अता फरमाए. இந்த நாள் இறைவனின் அருளை ஈர்க்கும் நாளாகும். இதிலிருந்து ஒவ்வொரு அகமதியும் பயனடைய முயல வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அதற்கு தௌஃபீக் தருவானாக. நாம் அல்லாஹ்வின் அருளை முன்னரை விட அதிகமாக
நம் மீது இறங்க காண்போமாக. அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. भी पढ़ाऊंगा। एक तो जनाजा இப்போது நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு இரு ஜனாசா தொழுகையை தொழுவிப்பேன். इनको कल शाद ஒன்று நமது ஷஹீத், இவர் நேற்று ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். जो चौधरी अब्दुल वाहिद साहब, இவர் சௌத்ரி நயீம் அஹமது சாப் கோண்டால். இவர் சௌத்ரி அப்துல் வாஹித் சாவுடைய மகன், ஓரங்கி டவுன், கராச்சி மாவட்டம். लहराजे हूँ இவர் நேற்று தான் ஷஹீதாக்கப்பட்டார். मुकरम खुर्शीद आलम साहब, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது தாதா கண்ணியத்திற்குரிய குர்ஷித் ஆலம் சாப் மர்ஹூம் ஆவார்கள். 1961 में पैदा हुए। शुमाली चक 99 शुमाली सरगोदा ஷஹீத் மர்ஹூம் 1961 பிறந்தார். कोटरी में शिफ्ट हो गए। फिर சர்கோதாவின் வடபகுதியில் வசித்தார். பிறகு 1971 1914 கோந்தல் பகுதிக்கு இடம் மாறினார். பிறகு கராச்சியின் ஓரங்கி டவுனுக்கு வந்தார். और दादा ने फिर बाद में बैत की। 1914 இவரது தாதி ஹதரத் இரண்டாவது खलीफा மசீஹின் கையில் பையத் செய்திருந்தார்கள். शहीद मरहूम தாதா பிறகு பையத் செய்தார். एमए इकोनॉमिक्स और एमबीए तक तालीम हासिल की इन्होंने। फिर स्टेट बैंक ऑफ पाकिस्तान में ஷஹீத் மர்ஹூம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்பிஏ வரை படித்திருந்தார். शहादत का वाकया इनका इस तरह है। ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானில் सुबह அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். 8 बजे हस्बे मामूल दफ्तर இவரது ஷஹாதத் சம்பவம் இவ்வாறாகும். घर के सामने एक तंग गली से गुजरकर 19ஆம் தேதி காலை 8:15 மணிக்கு அலுவலகத்துக்கு ஸ்டேட் பேங்குக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தார். तो सामने से दो வீட்டிற்கு முன்னுள்ள ஒரு குறுகிய தெருவில் நுழைந்து செல்வார். அங்கிருந்து அவரை பேங்க் கார் அழைத்து செல்லும். இவர் தெருவில் நுழைந்ததும் மறைவில் இருந்து இரு இளைஞர்கள் சுட்டார்கள். நெற்றி பொட்டில் சுட்டார்கள். வலதுபுறம் நுழைந்து தோட்டா இடதுபுறம் வெளிவந்தது. நயீம் அஹமது கோந்தல் சாப் அந்த இடத்திலேயே ஷஹீதாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 11 வருடமாக இவர் ज़ईम हल्का ஓரங்கி டவுனின் சதுர் ஹல்காவாக இருந்தார்கள். இதற்கு முன் 4 வருடம் காயித் மஜ்லிஸ் निहायत कुछ ஆகவும் அந்த ஓரங்கி டவுனுடைய காயித் மஜ்லிஸ் ஆகவும் இருந்தார்கள். इनके बारे में அதற்கு முன்பு कुछ अरसे से रोंगी टाउन ज़ईम खराब थे। ஹல்கா செக்ரட்டரி வக்ஃபே நவ், முரப்பி அத்ஃபால் போன்ற பல பொறுப்புகளை வகித்தார்கள். மிகவும் இனிய சுபாவம் உள்ளவர், எளியவர். அவரது பகுதியில் வசிப்பவர்களும் இதே கருத்தை கூறினர். शख्स थे, मूसी भी थे अल्लाह ताला के फजल से। சில காலமாக कुछ गैर ரங்கி டவுன் பகுதியின் நிலைமை மோசமாக உள்ளது. சூரட்டி பிரச்சாரம் மூலமாக நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். மிகவும் தைரியமாக அதனை எதிர்கொண்டவர், வீரமுள்ள மனிதராக இருந்தார். बच्चों ने कहा कि हमने அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். அகமதிகள் அல்லாத சிலர் मेहमान होते थे तो उनके मेजबान बन இரங்கல் தெரிவிக்க வந்தபோது आज यहाँ तक थी அவர்களும் இதையே கூறினர். पॉलिश करने लगे हैं तो मेहमानों के बूट पॉलिश साथ कर दिया करते थे। இங்கும் பல வருடம் ஜல்சாக்கு வந்துள்ளார்கள். तो जब ये लॉन्ग बूट जो அவர் தங்கியிருந்த வீட்டு வாசலின் குழந்தைகள் சொன்னார்கள், ஜல்சாவுக்கு விருந்தினர் தவிர எங்களது வீட்டில் இருந்த விருந்தினருக்கும் சேவை செய்வார். साफ सुथरे बूट सब அவரது எளிமை எந்த அளவுக்கு இருந்தது எனில், ஷூ பாலிஷ் செய்யும் போது जैसे कि मेहमानों के जो भी விருந்தினர்களின் ஷூவையும் वो बूट मिट्टी उतार के साफ பாலிஷ் செய்து விடுவார். पॉलिश करके धो धा के जो धोने वाले थे रखे हुए थे। ஒரு முறை ஜல்சாவுக்கு விருந்தினர் வந்திருந்தார்கள். மழை அதிகமாக பெய்தது. कि कोई नहीं थी। வீட்டினர் தமது ஷூக்களை கழற்றி வைத்தனர். அனைத்தும் சேறு சகதியால் நிறைந்திருந்தது. कि मुझे लगता ख्याल आता है कि शायद காலையில் பார்த்தபோது எல்லாரது ஷூவும் சுத்தமாக இருந்தது. आराम नहीं दिया। வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இரவில் இவரது வீட்டில் இருந்த எல்லா விருந்தினர்களின் ஷூவின் மண்ணையும் துடைத்து சுத்தம் செய்து பாலிஷும் செய்து வைத்திருந்தார். இது அவரது இயல்பு. குழந்தை எதுவும் இல்லை. ஆனால் மனைவியும் கூட கூறுகிறார், எனது தந்தையும் தாயும் கூட எனது வாழ்வில் என்னை இப்படி கவனமாக பார்த்து கொண்டதில்லை. இவர் அந்த அளவுக்கு எனக்கு சௌகரியம் வழங்கினார். को खास तौर पर करनी चाहिए और மர்ஹூமின் தகுதியை எல்லாம் உயர்த்துவானாக, सख्तियों के दिन जो हैं உயர்த்து கொண்டே செல்வானாக. இந்த கடினத்தின் நாட்களை எல்லாம் விரைவில் பாகிஸ்தானில் முடிவுக்கு கொண்டு வருவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று அதிகமாக துஆவில் கவனம் செலுத்த வேண்டும், बेटे थे 6 குறிப்பாக ரமதானில். इनकी वफात हुई है। குறிப்பாக பாகிஸ்தான் அகமதிகள் शाम को 14-15 உலகில் எல்லா இடத்திலும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த கடினமான நாட்களை மாற்றுவானாக. இரண்டாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய
சாஹிப்ஜாதா ஹஃபீஸ் அஹமது சாப் ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹுடைய மகன் 86 வயதில் இவர்கள் வஃபாத்தாகியுள்ளார்கள். 14 மற்றும் 15ஆம் தேதிகளின் நடு இரவில் இறந்தார்கள். உம்மே நாசிரின் வயிற்றில் பிறந்தவர்கள், மென்மையாக பேசுபவர்கள், ஏழைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வராக இருந்தார்கள். மௌலவி ஹாஃபிஸ் பரீட்சையில் தேறிய போது சிந்தியில் உள்ள சிண்டிகேட் ஹதரத் இரண்டாவது கலிபுத்துல் மஸீஹ் அவர்கள் அனுப்பினார்கள். அங்கேயே பணி செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு அது நிறுத்தப்பட்டதும் சொந்த தொழில் செய்தார்கள். ஹிலாஃபத்துடன் நல்ல தொடர்பு இருந்தது. எனக்கு முறையாக கடிதம் எழுதி வந்தார்கள். நல்ல இஹ்லாஸ் மற்றும் பற்றுள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார்கள். எனது மாமா ஆவார்கள். அல்லாஹ் இவர்களின் பதவியை உயர்த்துவானாக. இவர்களுடன் மஃபிரத்துடனான நடைமுறையை காட்டுவானாக. தொழுகைக்கு பிறகு நான் கூறியது போன்று இவர்களின் ஜனாசா தொழுகை நடைபெறும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.